மாடு ஏடி பண்ணிட்டு இருக்க? மா கண் கண்ட தெய்வத்துக்கு தீபாரதனை காட்டுறேன். கண்ண முடி நோண்டிட்டு போற. நியூ இயர் எதுமே வாங்கி கட்டிக்காத. போடி முதல்ல. ஏன் கத்துற? இந்த நியூ இயர்ல இருந்து உனக்கு உதவியா இருக்கனோ இல்லையோ ஒரு நாள் உபத்திரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலயே உனக்கு முன்னாடியே ஏஞ்சி குளிச்சு வாச தொளிச்சு கோலம் போட்டு பால் காய்ச்சி சூடான சுவையான இஞ்சி போட்டு டீ போட்டு வச்சிருக்கேன். வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. போய் தொலை. என்னடி இங்க பாரு. என்னடி அலங்கோலம். மா இதுக்காக உடனே என்னை பாராட்டாத. உனக்காக இன்னும் பல பல விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை பாராட்டு. இந்த நாத்தனாருது பாவி. எப்படி என்னமா பாத்துட்டே இருக்க? குடி. எருமை மாடே, வருஷம் முழுக்க தான் டார்ச்சர் பண்றானா? இப்ப வருஷம் முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்னம்மா இப்படி பேசுற? உனக்காக காலையிலே ஏஞ்சி கஷ்டப்பட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பார்த்து வச்சா நீ என்னையே திட்டுற. ஆமா, ஹெல்ப் பண்ணி கிழிச்ச. ஒரு வேலைக்கு 9 வேலை பண்ணி வச்சிருக்க. நான் இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில நீ வாழ்க்கை முழுக்க தப்பே பண்ணக்கூடாது. ஏடி நான் கேட்டது டீ பண்ணி சொல்லி இப்படி அடுப்புல அசிங்க பண்ணி வச்சிருக்க. டான்ஸ் கிளாஸ் போறோம், அப்படியே யோகா கிளாஸ் போறோம், அப்படியே ஜிம்முக்கு போறோம். எல்லா வேலையும் முடிகிறோம். இந்த வருஷம் நம்ம தான். ஏய் என்ன நோட்டு வச்சு படிக்கிற மாதிரி சீனை போடுறியா? இந்தா போய் மிளகா அரைச்சிட்டு வா. மிளகாவா? மா இது படிப்பை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷம் 2026 நியூ இயர்லயாவது உருப்படியா என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷன் அப்படியே கிளிக்கின்னு கிழிச்சிட்டா. இந்த வருஷம் புதுசா ரெசல்யூஷன் எடுக்க வந்துட்டான். மா போன வருஷம் பண்ணதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன். இங்க பார். டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்டா? ஏண்டி நீ திங்கிறது பூராவே ஜங்க் ஃபுட் மட்டும் தான். இதுல என்ன டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்? மா வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி இல்லனாலும் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? இப்ப படி. ஈட் ஜங்க் ஃபுட். அவ்வளவுதான். சேவ் 10,000 rupees. யாரு நீ? அது உன் கூட இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. 10 rupees. சூப்பர்ல. எப்படி ஜெயிச்சிட்டோம்ல? அம்புட்டுதான். இதுனடி லிவ் ஹெல்தி. அது வந்து இந்த வருஷமாவது நல்லா சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் ஒரு பாடி பில்டர் ஆகலாம்னு நினைச்சேன். எங்க நீ சமைக்கிறத சாப்பிடுறதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. இதுல எங்கிட்ட நான் ஹெல்தியா வாழ்றது? அதனால லீவ் மட்டும்தான். அடச்சை, போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷனே ஒன்னும் உருப்படல. இந்த வருஷம் புதுசா என்ன கிழிக்க போற? இருக்கு குடு. சவுண்ட் சேட்டையில ரெகுலரா வீடியோ போடணும். அது மட்டும் இல்ல ஆக்டிவா இருக்கணும். கிழிச்சிங்க. ஏண்டி நியூ இயர்க்கு மட்டும் தான் வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் எங்க போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இனிமேல் போடுவான். இந்த லட்சத்துல நீ ஏன் சமையல குறை சொல்லிட்டு இருக்க? எருமை மாடு, உனக்கு ஏதாவது ரெசல்ட் தேவையா? எப்படி நீ ஃபாலோ பண்ண போற? டேய் எனக்கு இத்தனை வருஷம் நியூ இயர்ல நியூ இயரே இல்ல. இந்த வருஷம் நியூ இயர் தான் நியூ இயர். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இந்த வருஷம் நியூ இயர் தான் நீ எனக்கு விஷ் பண்ற ஃபர்ஸ்ட் நியூ இயர். அப்ப இது ஹாப்பி நியூ இயர் தானே? அதனால தான் இனிமேலே இது நமக்கு சிங்கிள் நியூ இயர் இல்ல, கப்பிள் நியூ இயர். அப்போ இந்த நியூ இயர் பெருசா கொண்டாடணுமே. சரி நான் 3 2 1 சொல்றேன். ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. சரி சரி. 3 2 1 ஹாப்பி நியூ இயர். ஏய் என்னது யார் கூட பேசிட்டு இருக்க? மா எனக்கு நானே விஷ் பண்ணிட்டு இருக்கேன்மா. எது? நாளைக்கு நியூ இயர்ல ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எப்படி விஷ் பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? இத்தனை நியூ இயர் எனக்கு நியூ இயரே இல்ல, இந்த நியூ இயர் தான் எனக்கு நியூ இயர், இனி நான் சிங்கிள் இல்ல கப்பிள், இப்படிதான் நாளைக்கு எனக்கு விஷ் பண்ண போறியா? அது வந்து சிங்கிளா இருக்க கப்பிள்க்கு எப்படி விஷ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. சிங்கிளா இருக்கிற கப்பிளா? ஏடி உளற? இது உளறேன்னு தெரியுதுல, விட. எவ்வளவு அரியரு? 7 நினைக்கிறேன்.
படிக்கிற சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இல்ல, அதுக்குள்ள லவ் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆகுறியா நீ? இரும மாடு உன்ன நீ கடிக்கிற அடியில. மா 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 ஏய் ஏய் என்னடி நான் ஏதோ துரத்துதா? ஏன் அப்படி ஓடி வர? மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்பா உனக்கு லெட்டர் போட்டிருக்காரு, அதுவும் என்ன பாராட்டி. அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம வீட்டுக்கு லெட்டர் போட்டா நம்மள பத்தி தானே ஏதாவது எழுதிருப்பாரு, அதனாலதான். அப்பா எப்பவுமே போன் தானே பண்ணுவாரு, இப்ப புதுசா லெட்டரு? மா இப்ப வர காதல் படம்லாம் நீ பாக்குறது இல்லையா? இப்ப வர எல்லா படத்துலயுமே இப்படி லெட்டர்ல தான் லவ் பண்றாங்களாம். ஒருவேளை உன்னையும் அப்பா லவ் பண்றதுக்காக இப்படி எழுதி இருக்கலாம்ல, அதுக்குதான் இந்த லெட்டர்னு நினைக்கிறேன். படி. இருந்தாலும் இப்படி லெட்டர் போட மாட்டாரே. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? மா என்னமா படிக்கிற நீ? லவ் லெட்டருங்கற இப்படி படிக்கிற? காதலா படிக்கணும். இப்ப பார், இங்க நான் நல்லா இருக்கேன், அங்க நீ எப்படி இருக்க, அப்படி படிக்கணும். இந்தா. நம்ம செல்ல தங்கம் எப்படி இருக்கா? அவளை அதிகமா வேலை வாங்காத, அவ படிச்சா படிக்கும். ஐயோ இப்படி படிக்காதன்னு சொல்றேன், மறுபடியும் அப்படியே படிக்கிற. நம்ம செல்ல தங்கம் எப்படி இருக்கா? அவளை அதிகமா வேலை வாங்காத, அவ படிச்சா படிக்கட்டும், இல்லனா பாத்துக்கலாம். ஒரு 1,00,000 அனுப்புறேன், அது அவ கையில கொடுத்துரு. அவ என்ன வேணுமோ வாங்கிக்கட்டும். இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம புள்ளைக்கு புது லைஃப் கொடுக்கணும்னு எழுதி இருக்கிறாருமா. அப்பாக்கு என் மேல எவ்வளவு பாசம். அப்பா உன்னை விட என்னதான் லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல உன்னதான் லவ் பண்றாரு. அப்புறம் பின் குறிப்புன்னு போட்டு ஏதோ எழுதி இருக்கிறாரு. பிள்ளைக்கு அப்பப்ப கை கால் வலிச்சுச்சுன்னா அமுக்கி விடு, கௌரவம் பார்த்துட்டு கொடுமைப்படுத்தாதன்னு எழுதி இருக்கிறாருமா. ஏய் உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ, இப்ப நான் இங்க நின்னா தப்பாயிருமே. லைன்ல இருக்கீங்களா? நல்லா தின்னுபிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? நல்லா சவுடால ஏசியை போட்டு படுத்துக்கிட்டு இந்த லெட்டர் ஒன்று கேட்குறீங்க. லெட்டர் என்னடி சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இழிச்சுக்கிட்டு இருக்க? உங்க மாமா இந்த வழியாச்சும் பாசாவாளா? எப்படி பாசம்? உன்ன மாதிரி தானே இருக்கும். நான் இங்க நாய் மாதிரி நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஆத்தாள் மாவளை கூத்தடிக்கிறதுக்கு 1,00,000 தேவைப்படுதா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் பத்தியா? வீட்டுக்கு வந்து வாயிலே மிதிக்கிறேன். பைடி போன. ஹலோ மா, இன்னொன்னு எழுதி இருக்கிறாரு, படிக்கிட்டா? படிக்கிறதுலாம் அப்படி இருக்கட்டும். ஏன் செல்லம், அப்பாக்கு அப்பா அம்மா 1,00,000 ரூபாய் கேக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருந்தீங்களா செல்லம்? கேக்குறாங்க சொல்லிடுவோம், கொடுத்துருவார். ஆமாமா. நீ நல்லா இருக்கனுக்கு நாளா இருக்குன்னு எதிர்க்கும் போது எனக்கு சந்தேகம், இந்த வேலை நீதான் பண்ணிருப்பேன். நீ இருமா மாடு. உங்க அப்பா எனக்கு போன் பண்ணி, ஏண்டி இங்க உங்களுக்காக நான் நாய் மாதிரி உடைச்சிட்டு இருக்கேன், அங்க ஆத்தாளுக்கும் மகளுக்கும் 1,00,000 ரூபாய் வேணுமா? 1,00,000 ரூபாய் எனக்கு கிளிக்கிறாருடி. 1,00,000க்கு எத்தனை சைபர்ஸ் தெரியுமா உனக்கு? இதுல உனக்கு 1,00,000 ரூபாய் காசு என்ன கேட்ட? கையை கல்ல முடிக்கணுமா? என்னடி? இந்த ஜூஸ் குடி. எனக்கு வேணா, நீ குடி. மா ஜூஸ் குடிச்சா நல்லது, குடிமா. ஏய் எனக்கு வேணாம், போடி. இங்க பாரு, ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. எது? ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்களா? ஜூஸ் யாரு ஃப்ரீயா கொடுக்குறா? மா இந்த நியூ இயர் அதுமா நம்ம ஏதாவது நல்லது பண்ணா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு நல்லது மட்டுமே நடக்குமா? அதுக்கும் ஜூஸ்க்கும் என்னடி சம்பந்தம்? என்ன நீ இத்தனை வயசு ஆகுது இது கூட தெரியாம இருக்க? பிளட் டொனேட் பண்ணா ஜூஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? எது? பிளட் டொனேஷனா? ஆமாமா, அங்க பாரு டாக்டர் வந்துட்டாங்க. இவங்க தான் எங்க அம்மா. யாருக்குமா பிளட்? இவங்களுக்கு தான். ஓகே, நான் ரெடி பண்ணிடுறேன். சரி நீ மா சும்மா இரு. டாக்டர் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப ஆசை. உங்களுக்கு எவ்வளவு பிளட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஏய் பைத்தியக்காரி, சும்மா இருக்க மாட்டியா? மா நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க, இது கூட பண்ண மாட்டியா நீ? நீ ஃபர்ஸ்ட் நீ கொடு, அப்புறம் நான் கொடுக்கறேன். ஏய் ஆல்ரெடி என்னோட உடம்புல பிளட் இல்லன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆப்பிள் செவரிட்டி மாதுளை சாப்பிட சொல்லிருக்காங்க. அவ்வளவு பிளட்லாம் எடுக்க மாட்டோமா, கொஞ்சம் தான். டாக்டர் என்னோட சுத்தமா பிளட்டே இல்ல, இதுக்கு மேல பிளட் கொடுத்தா செத்துருவேன். ஐயோ மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. டாக்டர் எங்க அம்மா வீட்டுல பயம், அதனால தான் பேசுறாங்க. கேளுங்க, நான் புடிச்சுக்கறேன். நீங்க ஏன் வேணா எழுதிக்கோங்க. ஏய் எழுதுங்க டாக்டர். ஐயோ